ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மினி பிளாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வாழைப்பூ தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சொரக்காய் சென்னா போட்டு புளியில் அது குழம்பு தான் வைக்கிறேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து காலிஃப்ளவரோட சென்னா போட்டு வச்சுருப்பேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா டீயும் வச்சாச்சுங்க. ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உலையும் அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ அரிசியும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் போட்டுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் போலே சூப்பராக அந்த ரைஸ் வெந்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரைஸை வடித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நம்மளுக்கு. சைட்லேயே முட்டையும் வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 4 முட்டை அளவுக்கு எடுத்து வேக வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரைஸ் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா கஞ்சி தண்ணியெலாம் வடித்து வச்சுக்க போகிறோங்க. இந்த கஞ்சி தண்ணி நம்ம தலைக்கு குளிக்கும் போது கூட தேய்ச்சி குளிக்கலாம், ரொம்பவே நல்லது. முடிக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சு அப்படியே வடிச்சுக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ்லாம் போட்டாச்சு. செம்மையாக அந்த டே போச்சு.